தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு ஒரு வாரமே இருக்கக்கூடிய நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இன்று பரப்புரை மேற்கொள்ள வருகை தருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்படும் அமித்ஷா இன்று மாலை 4:15 மணிக்கு மதுரை விமான நிலையம் வரவுள்ளார். மாலை 4:50 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கர்நாடகாத்தான் செல்லும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக புதுக்கோட்டை மாவட்ம் திருமயம் செல்லும் அமித்ஷா மாலை 5:05 மணிக்கு கோட்டை பைரவர் கோவில், சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் வழிபாடு நடத்தவுள்ளார். மீண்டும் மாலை 6:10 மதுரை விமான நிலையம் வரவுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா மாலை 6:20 மணிக்கு மதுரை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனை ஆதரித்து வாகன பேரணி நடத்தவுள்ளார். பெரியார் பேருந்து நிலையத்தில் தொடங்கும் பேரணி நகைக்கடை பஜார் வழியாக சென்று இரவு 7:05 மணிக்கு மதுரை விளக்கு தூணில் நிறைவடைகிறது. இதையடுத்து இரவு 7:15 மணிக்கு மதுரையில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு அமித்ஷா செல்ல உள்ளார். இதனிடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை 3:50 மணிக்கு திருநெல்வேலிக்கு வரவுள்ள ராகுல் காந்தி மாலை 4 மணிக்கு நெல்லை பெல் மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்ட உள்ளார். அங்கிருந்து கோவை புறப்படும் ராகுல் காந்தி செட்டிப்பாளையத்தில் இரவு 7 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து கூட்டாக பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கோவை திமுக வேட்பாளர் ராஜ்குமார், பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரிக்க உள்ளார். ராகுல் காந்தியின் பரப்புரையொட்டி 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.